أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تموتون كما تعيشون وتبعثون كما تموتون أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷபீஉல் முதனிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மகத்தான நல்லருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 5வது ஜும்மாவுடைய நாளில், அதுவும் கடைசி நாளாக அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் வரைமுறை இல்லாத அளவிற்கு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி நாளான அல்லாஹ்வின் பேரருளையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக நாம் பெற்றதும் பெற வேண்டியதும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது, குறிப்பாக ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான் என்பதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி முடிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுண்டானவர்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமினுடைய வாழ்வில் இறையச்சம் என்பது வராமல் போய்விட்டால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அவர் பெரும் பணக்காரராக இருக்கலாம், மக்கள் செல்வாக்கு மிக்கவராக இருக்கலாம்,
யாராக உயர்ந்த உச்சகட்ட பதவியில இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இறையச்சம் பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இறையச்சத்தின் பலன்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான பலன்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இறையச்சம் என்றால் வெறுமனே தொழுகையோடு, நோன்போடு, ஜகாத்தோடு, ஹஜ்ஜோடு, நிக்காஹோடு, நம்முடைய பெயர்கள் சம்பந்தப்பட்டது, பள்ளிவாசலோடு தொடர்புடைய விஷயம் என்று மட்டும் நாம் வட்டத்தை சுருக்கிவிடக்கூடாது. நாம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை, பிறந்தது முதல் இறக்கின்ற வரை நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் இறையச்சம் என்பது வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், "வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப்." யார் அல்லாஹ்வை இறையச்சம் கொண்டவர்களாக வாழ்கிறார்களோ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ்வே தீர்வை தருவான், விடுதலையை தருவான். இறையச்சம் கொண்ட மனிதர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்பதே இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இறையச்சம் கொண்ட மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அந்த மனிதரை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், நீ என்னை திருப்திப்படுத்து, நான் உன்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், என்னிடத்தில் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களிடத்திலே நான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்தால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் தீர்வை தருவான். அந்த மனிதர் எதிர்பார்க்காத விதத்திலே அல்லாஹ் ரிசுக்கை வழங்குவான். கணக்கில்லாத அளவிற்கு அல்லாஹ் ரிசுக்கை வழங்குவான். இந்த உலகத்தின் ஒரே போராட்டம் உணவின் போராட்டம், உடையின் போராட்டம், இருப்பிடத்தின் போராட்டம், வாழ்வாதாரத்தின் போராட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்தால் அந்த வாழ்வாதாரத்தின் போராட்டத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அதே சூரா தலாக்கிலே அல்லாஹ் சொல்லுவான், யுஅஸிம் லஹு அஜ்ரா, பிரம்மாண்டமான கூலியை தருவான், அது நாளை மறுமையில். அந்த இறையச்சத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். புனிதமிக்க ரமலான் விடைபெறப் போகின்ற இந்த நேரத்தில் அந்த இறையச்சத்தின் பயிற்சியாக இந்த ஒரு மாத காலத்தை நாம் பயன்படுத்தி இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த இறையச்சம் நமக்கு களத்திலே பயன்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். ரமலானுடைய காலத்தில் புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, அடுத்தவரை பற்றி தவறாக பேசக்கூடாது, கெட்ட விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொன்னால் ரமலான் முடிய போகிறது. இன்று மகரிபிலிருந்து எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அதுவெல்லாம் ஹலாலாக ஆக்கப்படுகிறது என்பது பொருள் அல்ல. ஹஜ்ஜிலே இஹ்ராமுடைய ஆடை கட்டுகிறோம். இஹ்ராமுடைய ஆடையில கட்டியதற்கு பிறகு, நியத் வைத்ததற்கு பிறகு சில காரியங்களை செய்யக்கூடாது. அத்தர் தேய்க்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, உடலில் உள்ள முடிகளோ நகங்களோ அகற்றப்படக்கூடாது. சில காரியங்கள் எல்லாம் தடை செய்யப்படுகிறது. ஆனால் இஹ்ராமை விட்டு வெளியிலே வந்தால் அந்த அனைத்து காரியங்களும் ஹலாலாகிவிடும். அப்படி அல்ல நோன்பு என்பது. நோன்பு எதையெல்லாம் நமக்கு பயிற்சியாக தந்ததோ அதை மீதி உள்ள காலங்களில் நோன்பு இல்லாமலே அதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறி போய்விட வேண்டும். அதுதான் பண்பட்ட இறையச்சத்தின் மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில்
அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌனுக்கு அமைச்சராக இருந்தவன் காரூன். அந்த காரூன் திரண்ட செல்வத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தான். அவனிடத்தில் சில மார்க்க அறிஞர்கள் சென்று ஒரு சில உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசம் வாழ்வில் ஒவ்வொரு மனிதரும் பேண வேண்டிய ஒரு உபதேசம். அவர்கள் காரூனிடத்திலே சென்று சொல்கிறார்கள், வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆখিরা, அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறானோ அதன் மூலமாக மறுமையின் வீட்டை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இது முதல் உபதேசம். ஒரு மூமினுடைய எண்ணம் ஒவ்வொரு நிமிடமும் மறுமைக்கு லாபமாக இந்த நிமிடத்தை எப்படி மாற்றலாம் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சிலருக்கு எழுத்தாற்றலை தந்திருக்கலாம், சிலருக்கு சமூக மதிப்பை தந்திருக்கலாம், சிலருக்கு கல்வி ஞானத்தை தந்திருக்கலாம், சிலருக்கு சொல் அதிகாரத்தை தந்திருக்கலாம், அவர் சொன்னால் மக்கள் கேட்பார்கள். சிலருக்கு செயலாற்றலை அல்லாஹ் கொடுத்திருப்பான், அந்த காரியத்தை அவரிடத்தில் கொடுத்தால் அவர் செய்து முடிப்பார். பல்வேறு ஆற்றல்களை அல்லாஹ் பலருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் யாரிடத்தில் எந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ அந்த ஆற்றலின் மூலமாக நாம் நாளை மறுமையை தேடிக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலிலே செய்யப்பட்ட உபதேசம். வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆখিরা. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதுஹபுடைய மிகப்பெரிய மாமேதை, ரொம்ப பெரிய சட்ட வல்லுனர், கல்விமான் ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குடியிருந்த வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு யூதர் ஒருவர் குடியிருந்தார். ஏராளமான தொந்தரவுகளை செய்வார், நிறைய தொந்தரவுகளை கொடுத்தார். பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். எந்த விதத்திலும் அவர் மீது கோபப்படவில்லை, பழிவாங்கவில்லை. அவர் கொடுத்த எல்லா விதமான தொந்தரவுகளையும் பொறுத்து கொண்டார்கள் ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் அந்த கூஃபா நகரத்திலேயே அவர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அவர்கள் சொன்னால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் யாரிடத்திலும் அவரை குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை, அவர் மீது புகார் சொல்லவில்லை. எல்லா விதமான தொந்தரவுகளையும் அவர் கொடுத்தார். திடீரென்று ஒரு 3 நாள் அவர் வீட்டை விட்டு வெளியிலே வரவில்லை. இந்த யூதர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றவர்களுக்கு விசாரித்தார், இவர் என்ன ஆளை காணோம், ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாரு, திடீர்னு ஆளையை காணாம 3 நாள் என்ன ஆச்சு? சொன்னார்கள், ஏகப்பட்ட கடனாகிவிட்டது, நிறைய கடனாக ஆகிவிட்டார். கடன்காரர்கள் அவரை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியிலே வருவதே இல்லை, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார். அப்படியா என்று கேட்டுவிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய்விட்டார். சரியாக 3 நாள் கழித்து அவரிடத்தில் கடன் வாங்கியவர்கள் எல்லோரும் மொத்தமாக திரண்டு வந்து அவருடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். மொத்தமாக கடன்காரர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். அவரிடத்தில் வந்து எல்லோரும் கதவை தட்டியவுடன் அவர் பயந்து போய் கதவை திறக்கிறார். பயப்பட வேண்டாம், இனி நீங்கள் யாருக்கும் எந்த நேரத்திலும் நீங்கள் கடனாளி இல்லை, உங்களுடைய கடன்கள் அனைத்தும் எங்களிடத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது, இனி நீங்கள் சுதந்திரமானவராக உலா வரலாம், எப்பொழுது போல் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் அந்த கடனை நிறைவேற்றியது? நீங்கள் அதை பற்றி கேட்க வேண்டாம். ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய கடனை எங்கள் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றி விட்டார், அதை என்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், நீங்கள் அவர் யார் என்று சொல்ல வேண்டும். காலமெல்லாம் நீ யாருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தாயோ அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான்
உன்னுடைய கடனை தானாக விசாரித்து அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கு நிம்மதியை தந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஆளாக உங்களை நான் நினைத்திருந்தேன். நீங்க என்கிட்ட விசாரிக்கவும் இல்லை, என் கடன் எவ்வளவு என்று கேட்கவும் இல்லை, என்னுடைய கடன்காரர்கள் யார் என்று விசாரிக்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய நிம்மதியை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுதே ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை, நீங்கள் தான் எனக்கு நல்லது செய்திருக்கிறீர்கள். காரணம், எனக்கு கொஞ்சம் திருகங்களும் தீனார்களும் செலவழிந்து போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நிம்மதியை தருகின்ற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள். இதை நல்லது ஒரு சந்தர்ப்பமாக நான் நினைத்தேன் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னென்ன ஆற்றல்களை என்னென்ன நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறானோ அதை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துவதன் மூலமாக நம்மை நாம் நாளை மறு உலகத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டிருப்போம், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தில் பள்ளிவாசலில் தராவீஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பள்ளிவாசலிலே ஒன்று சேர்ந்து தராவீஹ் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் நிலைமை நமக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அடக்குமுறை, ஆட்சியாளர்கள் கொடுக்கின்ற நெருக்கடிகள், தொந்தரவுகள், மற்ற சமூகத்தார்களின் மூலமாக ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் எல்லாம் இருக்கிறது. தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்திலே ஒரு பெரிய பில்டிங்கில் மொத்தமாக தீப்பிடித்து விட்டது. ஒருவர் கூட தொழுகையிலே இல்லை. இமாம் உட்பட அத்தனை பேர் வெளியிலே சென்று உடனடியாக அந்த பில்டிங்கினுடைய நெருப்பை அணைத்து ஒரு உயிர் சேதமில்லாமல் அத்துணை பேரையும் காப்பாற்றினார்கள். வடநாட்டு பத்திரிகைகள் ஆச்சரியத்தோடு இதை பதிவு செய்கிறார்கள். காலமெல்லாம் நெருக்கடி தருகின்ற மதத்தின் பெயரால் துண்டாடப்பட்ட ஒரு மாநிலத்தில் மனிதநேயம் இன்னும் மரித்து போகவில்லை என்பதற்கு இது காலம் கடந்து நிற்கின்ற ஒரு சாட்சி என்று வடநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் அதை பதிவு செய்கிறார். ஆஜ்தக் டிவி இன்று வரை என்று ஒரு டிவி, அந்த சேனலுக்கு பெயர் ஆஜ்தக் டிவி, அது அதை திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஆற்றல்களில் இருந்து மறு உலகத்திற்கு தேவையான நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. காரூனுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதே நேரத்தில் இந்த உலகத்திலே உனக்குரிய பங்கை நீ மறந்துவிட வேண்டாம். உனக்குரிய பங்கு எதுவோ அதை நீ மறந்துவிட வேண்டாம். தாராளமாக தர்மம் செய்யலாம், அடுத்தவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களை சிரமத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களுக்கு உரிய பங்கு எதுவோ அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். மார்க்கம் எவ்வளவு தெளிவான மார்க்கம் என்றால், ஒரு மனிதர் ஒட்டுமொத்தமாக தன் சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே எழுதி வைப்பதற்கு முன்வந்தாலும் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. உன்னுடைய சொத்துக்களை மற்றவர்கள் அனுபவிப்பதை விட, பொதுமக்கள் அனுபவிப்பதை விட உன் குடும்பத்தார்களுக்கு ரொம்ப தகுதி மிக்கவர்கள் என்று அவர்களுக்கு வலியுறுத்துகிறது. மூன்றாவது உபதேசம் தான் வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய். காரூனை பார்த்து சொன்னார், நாம் அடுத்தவருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ் எந்தெந்த வழிகளிலே உபகாரம் செய்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்து நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான், எந்த வழிகளிலாவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். அவர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலே சஹாபாக்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. கடனாளிகளாக இருந்தாலும் அந்த கடனாளிகள் படுகின்ற கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்வார். சமீபத்தில் நீங்கள் ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சரியாக 27வது ரமதான் 27வது நாள் நிறைவு வருகின்ற நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி என்ற ஊரை சார்ந்த ஒரு டிரைவர், ஒரு நல்ல கம்பெனியிலே அவர் டிரைவராக இருக்கிறார். அவருடைய பெயர் முகமது ரஃபி. அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள். அவர் என்ன ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தாரா அல்லது அத்தியாவசியத்திற்கு கடன் வாங்கினாரா தெரியவில்லை. கடனாளியாக ஆகிவிட்டார். கடனாளியாக ஆன பொழுது, கடன் தொல்லை நெருக்கிய பொழுது, சென்னையிலே சொந்தமாக வீடு வைத்திருந்த அவர் அந்த வீட்டை விற்று விடுகிறார். மனைவி ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையோடு தன்னுடைய திருமணம் முடித்த மாமியாருடைய ஊர் ஆழ்வார் திருநகரிக்கு வருகிறார். அங்கே உள்ள வீட்டிலே தங்கியிருக்கிறார். 2-3 நாட்கள் அவருடைய காரிலே அவர் சுற்றி கொண்டிருப்பதாக மக்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். 27வது நாள் ஆற்றங்கரை என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த தர்காவிற்கு வந்தவர் அங்கிருக்கக்கூடிய ஏழைகள் சிலருக்கு புத்தாடையெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி வெட்டைக்குளம் என்ற ஊருக்கு செல்லுகின்ற வழியில் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஒரு கார் எரிந்து சாம்பலாகி கிடக்கிறது என்று காவல்துறைக்கு தகவல் வருகிறது. காவல்துறை வந்து அதை சோதித்து பார்க்கிறார்கள். இந்த முகமது ரஃபி, அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய மகள், இதில் ரொம்ப பார்க்கின்றவர்களை கண்கலங்க வைக்கக்கூடிய காட்சி என்னவென்றால், அவர் தற்கொலை செய்திருக்கிறார். வீட்டை விற்றும் கடன் தீரவில்லை. கடனாளிகளின் மூலமாக, கடன் தந்தவர்களின் மூலமாக தொந்தரவுகளோ அச்சுறுத்தலோ இருந்த காரணத்தினால் வேறு வழி தெரியாமல் அவர் தற்கொலை முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அவர் எப்படி தற்கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால், டிரைவர் சீட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார், பின்னால் மனைவி இருக்கிறார்கள். 2 பிள்ளைகளும் பயத்திலே தாயை கட்டிப்பிடித்தபடியே அப்படியே எரிந்து எலும்பு கூடாகிறார். நடுவிலே தாய் இருக்கிறார்கள். இந்த தாயை பயத்திலே 2 பிள்ளைகளும் நடுங்கி போய் கட்டிப்பிடித்தபடி இருக்கிறார்கள். அவர் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு அவர் முழுவதுமாக காரை அடைத்துக் கொண்டு நெருப்பை வைத்திருக்கிறார். முழுவதுமாக எரிந்து சாம்பலாகி போனார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு இவர் யாரை அணுகினார், என்ன உதவிகளை பெற்றார், யார் இவருக்கு மறுத்தார், எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, அதற்குண்டான வழிகள் தெரியவில்லை. அவர் தன்னை மாய்த்து கொண்டார். மார்க்கத்தின் அடிப்படையில் இது தவறான முடிவு, இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்கு வேறு வழி தெரியாமல் இதை சரியான முடிவு என்று நினைத்து இதை எடுத்துக்கொண்டார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். நம்முடைய காசு பணம் இருக்கிறதே, அது எந்த விதத்திலும் மற்றவர்கள் பயன்படுத்தத்தக்கதாக இருந்துவிட்டால் அதில் நமக்கு நன்மை கிடைக்கும். மற்றவர்கள் நாம் கொடுக்கின்ற பொருட்களோ உணவோ பயன்படுத்தாமல் அதை வீணாக்கினால் அவருக்கு பாவம் மட்டுமல்ல, கொடுக்கின்றவருக்கும் அந்த பாவம். காரணம், நம்முடைய பணம் காசு அது வீணாக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானிலே எவ்வளவு உணவுகள், ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உணவுகள். ஒவ்வொரு நாளுமா பிரியாணி சாப்பிட முடியும்? ஒவ்வொரு நாளுமா குஸ்கா சாப்பிட முடியும்? கொடுக்கின்றவர்கள் யோசிக்க வேண்டாமா? கொண்டு போய் சாப்பிடுவார்களா, கொட்டுவார்களா? எவ்வளவு பணம் வீண் விரயமாகிறது.
நீங்கள் என்ன நினைத்து அதை செய்கிறீர்கள்? பேர் புகழுக்காக வேண்டி செய்தால் பேர் புகழ் வேண்டுமானால் கிடைக்கலாம், ஆனால் அது வருடக்கணக்கில் நிலைக்காது, இன்றோடு முடிந்துவிடும். நான்லாம் சொல்லி நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டால் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. பேர் புகழுக்காக வேண்டி செய்தாலோ அல்லது கௌரவத்திற்காக வேண்டி செய்தாலோ, நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டோமே, நம்ம முறையாச்சு, இன்னைக்கு நம்ம நல்லா செய்யணும் என்பதற்காக வேண்டி செய்தாலோ மறுமையில் எந்த பலனும் கிடைக்காது. மறுமையில் பலனாக கிடைக்க வேண்டுமானால், இல்லை இல்லை, நான் பேர் புகழுக்காக வேண்டி செய்யவில்லை, விளம்பரத்திற்காக வேண்டி செய்யவில்லை, நோன்பாளிகள் என்னுடைய காசு பணத்தை, என் உணவை சாப்பிட வேண்டும், அதற்காக வேண்டி நான் தருகிறேன் என்று சொன்னால் நிச்சயம் பயன்படுத்துவார்கள், தூக்கி போட மாட்டார்கள், சலிப்படைய மாட்டார்கள் என்பது போன்ற அந்த உதவிகளை நாம் தாராளமாக செய்யலாம். எத்தனை ஏழைகள் சொந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் வெளியிலே எல்லாம் இருப்பதை போன்று காட்டியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாம் இவ்வளவு தூரம் வீணடிக்கின்ற காலத்தில் பேங்கிலே சென்று பார்த்தால் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஏழைகள் ஒரு பக்கம், ரமலானுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகின்ற ஏழைகள் ஒரு பக்கம், மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு பக்கம். வாய் விட்டு கேட்க மாட்டார்கள், வாழ்ந்து விட்டார்கள் அல்லவா, வாய் விட்டு கேட்க மாட்டார்கள். ஆனால் நாம் தேடி பார்த்து அது போன்றவர்களுக்கு இது போன்ற பணம் திருப்பி விடப்பட்டால் அது உங்களுக்கு இம்மையிலும் அல்லாஹ் சொல்வதை போன்று தாராளமான உதவியை பெற்று தரும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் அல்லவா, அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்ததை போன்று அல்லாஹ் நம்மை தேடி தேடி தருகிறான். நம்முடைய தேவை எது என்பதை கேட்கின்ற பொழுதும் தருகிறான், கேட்காமலும் தருகிறான். அதுபோன்றுதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். வீண்வரையம், அது என்னுடைய பணம், நான் வருடத்தில் ஒரு முறை செய்கிறேன், அது வருடத்தில் ஒரு முறை நமக்கு மட்டுமல்ல 30 நாளும் தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் அதை நிச்சயமாக சாப்பிடுவார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. நிறைய உணவுகள் கொட்டப்படுகிறது. நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ரமலானுடைய காலம் என்பது அது ஃபுட் ஃபெஸ்டிவல், உணவு திருவிழா நடக்கக்கூடிய காலம் அல்ல. ரமலான் என்பது உணவு திருவிழாவுக்கு உரிய காலம் அல்ல. அல்லாஹ்வுடைய நோக்கம் நேர் எதிரானது. உணவை குறைத்து ஷஹ்வத்தை கட்டுப்படுத்தி இரையச்சத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய காலமாகத்தான் அல்லாஹ் இதை அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் இது உணவு திருவிழாவை கொண்டாடுகின்ற காலமாக மாறி போய்விடக்கூடாது. நம்முடைய பணங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும், எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறது, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் குறைந்தபட்சம் அந்த உணவுக்கு ஒரு 50,000 ரூபாய் வைத்தால் கூட, நான் குறைந்தபட்ச அளவு சொல்லுகிறேன், 5 பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. 2.5 லட்சம் என்பது ஒரு ஏழையின் நிரந்தரமான கடனை, நெருக்கடிகளை தீர்க்க உதவும், அவருடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்குவதற்கு அது உதவும். எத்தனை மனிதர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு திருமணத்திற்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உறவினர்களிலே எத்தனை ஏழைகளை உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் இங்கே இது போன்று செய்வதை விட அந்த ஏழைகளை தேடி குறிப்பாக உறவினர்களுக்கு உதவி செய்தால், அது வலக்கரம் தருவதை இடக்கரம் அறியாதவாறு விளம்பரம் செய்யாது கொடுத்தால் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு தெரியப்படுத்துகிறான். மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள், நம்முடைய மன்னரைக்கு அது உதவியாக வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, காரூனுக்கு அந்த பெரியவர்கள் செய்த கடைசி உபதேசம், வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த பூமியிலே குழப்பத்தை நீ தேடி திரிய வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃஸிதீன், குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபொழுதும் விரும்ப மாட்டான். நம்முடைய வார்த்தைகளால் சமுதாயத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு குழப்பம் வந்துவிடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் சமூகத்திலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. நான் அதை சொல்லி இம்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நல்ல பேசிக்கிட்டு இருந்தவர்கள் திடீரென்று எழுந்தார்கள். யாரிடத்திலும் எதுவும் சொல்லாமல் எழுந்து போய்விட்டார்கள். சபையிலே ரொம்ப நேரம் இருந்தோம், வரவே இல்லை. எங்களுக்கு பயம் வந்து விட்டது. ஏதாவது எதிரிகள் ஏதாவது செய்து விட்டார்களா என்ற பயம் ஏற்பட்டு விட்டது. ஒவ்வொரு சஹாபியும் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட ஆரம்பித்து விட்டார்கள். நானும் ஒரு பக்கமாக சென்று தேடினேன். மதீனாவிலே ஒரு இடத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு உள்ளே தான் நபி இருப்பார்கள் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொன்னது. ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே போவதற்கு பாதையே தெரியவில்லை. சுற்றி சுற்றி பார்க்கிறேன், எல்லா பக்கத்திலும் நாலாபுறமும் அது வேலி வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார், வேறு வழி இல்லை, இதற்குள் தான் நபி இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் வேலிக்கு கீழே இருக்கக்கூடிய மணலை நரி தோண்டுவதை போன்று தோண்டி அதற்குள்ளாக நான் நுழைந்து தோப்புக்குள் சென்றேன். நான் நினைத்தது பொய்யாகவில்லை. ஒரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்த அமைதியோடு உட்கார்ந்திருக்கிறார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சலாம் சொல்லி உட்கார்ந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, மன் காம ரமலான மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஸமீமன் பிகல்பிஹி தகலல் ஜன்னா. யார் மனதார ஆழ்மனதிலிருந்து உறுதியாக நம்பியவர்களாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன் என்று எவர் சாட்சி சொல்கிறாரோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று சொன்ன பொழுது அபூ ஹுரைராவிற்கு ஆச்சரியம். அஃபலா உபஷ்ஷிரு பிஹி நாஸ் யா ரசூலல்லாஹ், இதை நான் மக்களிடத்தில் போய் இந்த நல்ல செய்தியை சொல்லட்டுமா? கலிமா சொன்னாலே போதுமே, சொர்க்கம் போயிடலாமே, இதை போய் சொல்லட்டுமான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்கண்டார். அபூ ஹுரைரா திகைத்து போன் இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் சொன்னால் நம்ப மாட்டார்கள், ஆதாரத்திற்கு எதையாவது தாருங்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் செருப்பை கொடுத்து அனுப்பினார். நான் தான் சொல்லியிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் பாருங்க செருப்பை ஆதாரமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அது வளமை. அபூ ஹுரைரா அதை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வருகிறார். எதிரில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். என்ன அபூ ஹுரைரா, ரொம்ப வேகமாக போகிறாய், கையிலே பெருமானாரின் செருப்பு இருக்கிறது, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். இந்த மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சந்தோஷமான செய்தியை போய் சொல்ல போகிறேன். என்ன சந்தோஷமான செய்தி? முதலில் எனக்கு சொல். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஸமீமன் பிகல்பிஹி தகலல் ஜன்னா. உறுதியான எண்ணத்தோடு எந்த சந்தேகமும் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை யார் மொழிகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்ற செய்தி நான் ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள்கிட்ட போய் சொல்லவான்னு கேட்டேன். அனுமதி கொடுத்தாங்க. கையில் செருப்பையும் ஆதாரமாக தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், மரியாதையா திரும்பி போ என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறேன், கையில் செருப்பு இருக்கிறாங்க, நீங்க எப்படி என்னை போய் சொல்லலாம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரி ஒரு அடி அடிக்காமல் இவர் திரும்ப மாட்டார் என்று நினைத்து அவருடைய நடு நெஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, நான் மல்லாக்க வீழ்ந்து விட்டேன். எழுந்து நான் அழுது கொண்டே நபியை நோக்கி ஓடுகிறேன். என்னை துரத்தி கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். தோட்டத்திற்குள் நானும் நுழைந்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்தார்கள். அழுது கொண்டே செய்தியை சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அவரை அடித்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதை மக்களிடத்திலே போய் சொன்னால் மக்கள் இதன் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எந்த அமலும் செய்யாமல் விட்டு விடுவார்கள். இதன் எத்தகிலும் நாஸ், மக்கள் அமல் செய்வதை விட்டு சோர்வடைந்து விடுவார்கள். இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஈமான் பலமானதாக இருந்தால் சொர்க்கம் செல்லுவார் என்பது உண்மைதான்.
அதுக்காக வேண்டி எந்த அமலும் செய்யக்கூடாது என்பது அல்ல, எல்லா அமலும் செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது. ஆனால் வெறுமனே இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அமல் செய்வதிலிருந்து சோர்வடைந்து விடுவார்கள். அதனால் தான் அவரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றது சரிதான், சொல்ல வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரலாறு வருகிறது. பிறகு எப்படி இந்த செய்தி வெளியிலே வந்தது? அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் வஃபாத்தாக போகின்ற நேரத்தில் ஒரு செய்தி தன்னோடு மறைந்து மண்ணாக மாறி போய்விடக்கூடாது, மக்கி போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சமுதாயத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார். தன்னுடைய ஒரு வார்த்தை மக்களை அமல் செய்ய விடாமல் தடுத்து விடக்கூடாது, அது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்கிற காரணத்திற்காக வேண்டி அதை தடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, காரூனுக்கு அந்த கல்விமான்கள் செய்த உபதேசம், இந்த 4 உபதேசம் ஒவ்வொரு மனிதர்களும் இதை வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் சமுதாயத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. அதன் மூலமாக சமூகத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் உபகாரம் செய்திருக்கிறானோ அதே போன்று மற்றவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மகத்தான பாடங்களை, படிப்பினைகளை பெற்றுத்தரக்கூடிய புனிதமிக்க ரமலான் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ரமலானில் நாம் செய்த குறைந்த அமல்களை அல்லாஹ் பெருந்தன்மையோடு நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நிறைவான அமல்களை, கூலிகளை அல்லாஹ் தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாம் துஆ செய்கிறோம். இன்னும் இது போன்ற பல்வேறு ரமலான்களை பெற்று இதுவரை பயன்படுத்தாத அளவிற்கு முழுமையாக இனி வரக்கூடிய ரமலான்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.